வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று டியூஸ்டே ஆகஸ்ட் 10th. இப்போது டொரண்டோ டைம் 9:15 PM அண்ட் டொரண்டோ வெதர் 27 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. எங்களுடைய இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இப்போது நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இடம்பெறப் போகின்றது என்று மேலோட்டமாக பார்க்கலாம். முதலாவது டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட். இதில் வழக்கம் போலவே இல்லாமல் இன்றைக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி செய்ய போகின்றோம் டாக்டர் கண்ணாவேலாவுடன். இவர் எங்களுடைய நிகழ்ச்சியில் பல தடவை வந்திருக்கின்றார். கோவிட் சுச்சுவேஷன் மற்றும் வேக்சின்ஸ் பற்றி எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். இன்றும் கோவிட் சுச்சுவேஷன் அண்ட் வேக்சின்ஸ் அண்ட் ஃபோர்த் வேவ் பற்றி கலைக்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் டெப்யூட்டி பிரீமியர் கிறிஸ்டின் எலியட் இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். அது என்னவென்றால் காலிங்வுட் ஜெனரல் அண்ட் மெரீன் ஹாஸ்பிட்டலுக்காக $15 million ஃபண்டில் அலோகேட் பண்ண போகின்றோம். ஸோ அதை பற்றியும் விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கிரேன் மோர் எங்களுக்கு இன்று அப்டேட் ஆன் கோவிட் தந்திருந்தார். அதை பற்றியும் விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கலையரங்கம். இதில் இன்று வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சன் ஒரு பாடல் கவர் சாங்குகளுக்காக பாடி அந்த சாங் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து கனேடிய செய்திகள் வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். நாணய மாற்று வீதம், நாள் நிலவும் கால்நிலை, இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறப் போகின்றது. நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கு எங்களுடன் டாக்டர் கண்ணவேலா இணைந்திருக்கின்றார். இவர் ஒரு ஃபேமிலி அண்ட் எமர்ஜென்சி ஃபிசிஷியன். ஸோ வெல்கம் டாக்டர் கண்ணவேலா. Thank you, Nandri. Thank you so much for joining us today. We have a few questions for you. ஸோ நீங்கள் எப்படி கனடாவில் இல்லாட்டி ஒன்டாரியோவில் வேக்சினேஷன் ரேட் இருக்கின்றது என்று பகிர்ந்து கொள்வீர்களா? So Ontarioல நாங்கள் we've done very well. இப்போ நாங்கள் மற்ற countries பார்க்கும் பொழுது நாங்கள் இப்போ one of the number one countries with the most vaccinations per capita இருக்குது. ஸோ இப்பொழுது நம்பர்ஸை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12 வயதுக்கு மேற்பட்ட பேர்களில் 80% மேலே ஆக்கள் முதலாவது டோஸாவது போட்டிருக்கிறேன். அதில் ஃபுல்லி வேக்சினேட்டட் 2 டோஸ் போட்டவர்களில் ஒரு 70% சொச்சம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் டோட்டல் பாப்புலேஷனை பார்க்கும் பொழுது 12 வயதுக்கு உட்பட்டவர்களையும் நாங்கள் இந்த நம்பர்ஸில் சேர்க்கும் பொழுது we're only at 70% of vaccination ஒரு dose and 60-something% vaccination 2 டோஸும். ஸோ இன்னும் பல பேர் எலிஜிபிள் ஆன பேர்கள் ஃபர்ஸ்ட் வேக்சினோ 2வது டோஸ் கூட போடாமல் இருக்கிறார்கள். அந்த நம்பர்ஸை பார்க்கும் பொழுது இப்போ போன கிழமை கூட உங்களுக்கு வெரி லோ நம்பர்ஸ் ஆயிருந்தது. ஒரு 100 கேசஸ் இருந்தது ஒன்டாரியோவில். பட் நீங்கள் இந்த கிழமை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 3 times இன்க்ரீஸ் இன் கேசஸ் 300 கேசஸ்க்கு வந்துட்டுது. ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸுக்குள்ளேயே அது டபுள் ட்ரிப்பிள் அண்டு 1000க்கு மேலே ஃபியூ வீக்ஸுக்குள்ளேயே நாங்கள் அந்த நம்பர்ஸை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இந்த வேக்சினேஷன் ரேட்டை தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தால். இப்போ பார்த்தோம்னா ஒன்டாரியோலே பார்த்தோம்னா 300க்கு மேலே 5 days ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டு வருகின்றது. அண்ட் நிறைய ஒஃபிஷியல்ஸ் சொல்லணும் 4th வேவுக்கான சான்சஸ் இருக்குன்று. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக. இப்போ இந்த கேசஸ் கூடிக்கொண்டு போகிற விதத்தை பார்த்தால் கட்டாயம் நாங்கள் ஸ்கூல் தொடங்கும் போது செப்டம்பர் அக்டோபர் நேரம் 4வது அலை பார்க்க போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் இப்போ ஸ்டெப் 3க்கு வந்துட்டோம். எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற பல திருப்பி அந்த சோஷியல் டிஸ்டன்சிங், சோஷியல் கேதரிங் அதுகள் எல்லாம் இப்போ எஸ்பெஷலி சம்மர் நேரம் எல்லாரும் கனகாலம் எல்லாரும் பார்க்காம இருக்கிறபடியா நிறைய கேதரிங்ஸ், பார்ட்டிஸ் அப்படியெல்லாம் சோஷியல் இதுகள் இருக்கிற நேரம் கேசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகிறது. டெஃபினெட்லி we are seeing those cases numbers rise. ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கும் பொழுது
யார் எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து கோவிட் சிவியர் கோவிட் வந்து சீரியஸான சிம்டம்ஸ் வந்து கோவிட் தொத்தி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ண வேண்டி இருக்கிறவை என்றால் ஆக்சிஜன் தேவைப்பட்டவை அல்லது ஐசியூ வென்டிலேட்டர் தேவைப்படுற பேஷண்ட்ஸ் வந்து ஒரு வேக்சினேஷனும் போடாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ் மற்றது ஒன் டோஸ் மட்டும் போட்ட பேஷண்ட்ஸ் தான் இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டலில் கோவிட் கேசஸை அட்மிட் பண்ணியிருக்கிறது. 99% மேலே ஆன கேசஸ் வந்து வேக்சின் போடாத கேசஸும் அல்லது ஒரு டோஸ் மட்டும் போட்ட கேசஸ் தான். 2 ஃபுல்லி வேக்சினேட்டட் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை தவிர நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக கோவிடோட சீரியஸ் கேஸ் அட்மிட் பண்ணல. ஸோ எங்களுக்கு அதை பார்க்கும் பொழுதே தெரியும் இந்த நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட் 2 டோஸும் எடுத்தால் உங்களுக்கு கோவிட் தொத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட உங்களுக்கு கோவிட் வந்து வருத்தமாக நீங்கள் வர்ற வாய்ப்பு மிகவும் குறைவு நீங்கள் 2 வேக்சின் டோஸஸும் போட்டு இருந்தால். உங்களுக்கு சில வேளை ஒரு மைல்டு ஃப்ளூ ஒரு நாளுக்கு காய்ச்சல் அல்லது ஒரு தடிமன் மாதிரி கொஞ்ச நாளுக்கு வந்து போகிற சிம்டம்ஸாக இருந்துட்டு போய்விடும் நீங்கள் 2 வேக்சின் டோஸும் போட்டிருந்தால். ஆனால் நீங்கள் அதே நேரம் கோவிட் வேக்சின் போடாமல் இருந்து அல்லது ஒரு டோஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு 2வது டோஸ் இப்போதைக்கு தேவையில்லை என்று நீங்கள் இருந்தால் அந்த பேஷண்ட்ஸ் தான் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆல்சோ எஸ்பெஷலி இப்போ இந்த புது வேரியண்ட் இந்த டெல்டா வேரியண்ட் தான் எங்களோட கூடுதலாக மெஜாரிட்டி கேசஸாக இருக்கிறது. அந்த டெல்டா வேரியண்ட் வந்து இட்ஸ் மோர் இன்ஃபெக்ஷஸ். ஸோ தட் மீன்ஸ் மெட்டவைகளிலிருந்து தொத்துற வாய்ப்பு கூட நீங்களும் மெட்டவைக்கு அதுக்கு பாஸ் பண்ணுற இன்ஃபெக்ஷனை கோவிட் இன்ஃபெக்ஷனை பாஸ் பண்ணுற சான்சஸும் கூட. அண்ட் ஆல்சோ we're seeing it in younger people. இந்த முதலாவது ஸ்ட்ரெயின் ஆஃப் கோவிட் வந்து கூட வயது கூடுதலாக இருக்கிற பேருக்கு தான் சிவியர் இன்ஃபெக்ஷன் வந்தது. ஆனால் இந்த டெல்டா வேரியண்ட் வந்து இஸ் மோர் பவர்ஃபுல் வேரியண்ட். ஸோ அந்த வேரியன்ட்ஸ் வந்து younger people கூட எஃபெக்ட் பண்ணப்படுது சிவியர் இன்ஃபெக்ஷனால. ஸோ கட்டாயம் இந்த 2 டோஸ் வேக்சினேஷனும் போடுறது மிகவும் முக்கியம். வேக்சினேஷன் தான் வந்து இம்பார்ட்டண்ட் கோவிட் கேஸை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் உங்களோட கருத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ பேடாக இருக்க போகுன்றது இந்த 4th வேவ் 2nd வேவ் 3rd வேவ் மாதிரியா இல்லாட்டிக்கு அதை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குமா இல்லை அதை விட வேர்ஸாக இருக்குன்னு நினைக்கின்றீர்களா? ஸோ we're hoping வந்து கூடுதலாக மக்கள் வந்து எஸ்பெஷலி எங்களோட எல்டர்லி பேஷண்ட்ஸ் நர்சிங் ஹோம் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட ரிஸ்கான பேஷண்ட்ஸ் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கிறபடியாக இந்த 4வது அலை we're hoping ஆகலும் சிவியராக இருக்க மாட்டுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதே நேரம் what we're worried about is in the Delta variant is more infectious. So in the cases வந்து more quickly rise பண்ற chances இருக்குது. முதலாவது. ரெண்டாவது concern வந்து we know in the next short term futureல நாங்கள் போட்ட 2 டோஸஸும் அநேகமாக ஒரு 3வது டோஸ் பூஸ்டர் தேவைப்படும். ஏனண்டா இப்போ மோஸ்ட் ரீசன்ட் ஸ்டடீஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்குது. இந்த Pfizer Moderna வேக்சின் வந்து 6 months to 12 months தான் எங்களுக்கு அந்த முழு ப்ரொடெக்ஷன் தரும். இந்த கோவிடை வந்து எதிர்க்கிற அந்த இவங்களோட இம்யூன் சிஸ்டம் இந்த ஆன்டிபாடிஸ் அதுகள் ஒரு 1 இயருக்கு பிறகு சிக்னிஃபிகண்ட்டாக குறைந்து கொண்டு போகிறபடியாக 3வது பூஸ்டர் தேவைப்படும் என்ற எவிடன்ஸ் வந்து இப்போ கிட்டடி ஸ்டடீஸ் காட்டியிருக்கிறபடியாக அதுவும் இன்னும் ஒரு கன்சர்ன் 4வது அலை. ஸோ அந்த நேரம் நாங்கள் இப்போ ஒரு மார்ச் ஏப்ரல் மே நேரம் எல்லாரும் வேக்சின் 2 டோஸும் போட்ட நேரம் இருந்தால் இன்று வர்ற இந்த ஃபால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வின்டர் மாதங்களில் சில வேளை ஈவன் நீங்கள் 2 வேக்சினும் போட்டால் கூட 3வது வேக்சின் தேவைப்படும். அந்த 3வது பூஸ்டர் இல்லாமல் போனால் இந்த 4வது அலை கூட கூடுற வாய்ப்புகள் இருக்கிறது. And then 3வது எங்களோட மிக முக்கியமான கன்சர்ன் வந்து 12 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் வந்து இன்னும் எங்களுக்கு நாங்கள் ஸ்டடீஸ் நடந்து கொண்டு இருக்கிறபடியா இன்னும் இந்த வேக்சின் வந்து ஹெல்த் கனடா அப்ரூவ் பண்ணப்படையில்
12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு. ஸோ அதில் நிறைய பிள்ளைகள் செப்டம்பரில் திரும்பி ஸ்கூலுக்கு போகும் பொழுது இந்த டெல்டா வேரியண்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற வாய்ப்பு கிளாஸ் ரூம் நேரம் பிள்ளைகள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கல ரீசஸில் விளையாடும் பொழுது அப்படியான வாய்ப்புகள் ஸ்ப்ரெட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நேரம் கூடிக்கொண்டு போனால் கிளாஸ் ரூம்ஸ் அல்லது ஸ்கூல் திருப்பி ஷட் டவுன் பண்ண வேண்டி வந்தால் it would be very difficult பிள்ளைகளுக்கு because already எங்களோட பிள்ளைகள் வந்து 17 months மேல ஸ்கூல் இல்லாமல் இருக்கிறபடியா they've been very affected of the mental health and education எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறபடியா that's another major concern எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த ஸ்கூல் ஷட் டவுன் பண்ண வேண்டி வந்தா இந்த 4வது அலை வந்து இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா பிள்ளைகள் வந்து திருப்பியும் பாடசாலைகளுக்கு போகிறது வந்து சேஃபாக இருக்கும் இல்லாட்டிக்கு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்பினா என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அவையில் சேஃபாக திரும்பி விட்டு வரவேணுமென்று? So far இப்போ நாங்கள் 17 மாதமாக கோவிட் கேசஸோட டீல் பண்ணி கொண்டிருக்கிறபடியா ஃபார் அநேகமான பிள்ளைகளுக்கு யங் ஹெல்த்தி பிள்ளைகள் வந்து 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கோவிட் வந்தால் கூட அவைக்கு ஒரு ஃப்ளூ மாதிரி வந்து போகிற கேசஸ் தான் கூடுதலாக நாங்கள் பார்க்கின்றோம் ஹாஸ்பிட்டல்ஸில். சில பேஷண்ட்ஸுக்கு வேறு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அல்லது சில ஒரு ஃபியூ ரேர் கேசஸில் அந்த மல்டி இன்ஃப்ளாமட்டரி சிஸ்டம் டிசீஸ் வந்து அந்த சில பேஷண்ட்ஸுக்கு கோவிட் வந்து சீரியஸாக அட்மிட் பண்ண வேண்டி இருக்குது. ஆனால் பட் தட்ஸ் வெரி ரேர், ஒன் இன் மெனி தௌசண்ட் கேசஸ் தான். ஸோ நாங்கள் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்கை அவுட்வே பண்ணி இருந்தால் இவ்வளோ மாதங்களும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகாமல் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம அவன் எஜுகேஷன் எஃபெக்ட் பண்ணபடியா most of the medical people and even families and parents கூட as long as வீட்டில் இருக்கிற adults எல்லாரும் வேக்சினேட் பண்ணி இருந்தால் then safely இந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிற so far இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் safe, especially ஸ்கூலில் மாஸ்க் and social distancing as much as they can maintain பண்ண try பண்ணி இருந்தால் then we think it might be generally safe. Also the school system, most of the school systems வந்து ஏதாவது ஒரு கேஸ் COVID case பாசிட்டிவாக வந்திருந்தா especially Ontarioவில் so far the plan is உடனே அந்த பிள்ளையை அனுப்பி டெஸ்ட் பண்ணி மற்றது அந்த கிளாஸ் ரூமை ஷட் டவுன் பண்ணுறது அல்லது அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற பிள்ளைகளை ஐசோலேட் பண்ண வைக்கிறது அப்படியான பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் இருக்கிறபடியா ஈவன் நாங்கள் இப்போ லாஸ்ட் 17 months ஸ்கூல் ஸ்ப்ரெட் வந்து மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. இருந்தால் கூட இப்படியான பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் உடனடியாக எடுக்கும் பொழுது இந்த ஸ்கூலில் மற்ற கிளாஸ் ரூம் மற்ற பிள்ளைகளுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது முக்கியம். Thank you so much. That's all the questions we have for you. Once again, thank you for taking the time to join us today. Thank you so much. The last thing I want to say is it's really important இப்போ நாங்கள் 4வது அலையை அவாய்ட் பண்ண வேண்டும் என்றால் எல்லாரும் 12 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் இந்த 2 தடுப்பூசி டோசஸும் எடுக்க வேண்டும். பிகாஸ் அப்படி எடுக்காமல் விட்டு போனால் டெஃபினெட்லி நாங்கள் 4வது அலை if you look at UK மற்ற கண்ட்ரீஸை பார்த்தா UK பார்த்தா even USA cases பயங்கரமாக கூடிக்கொண்டு போயிடுறது especially Delta variant-ஓட. So it's very important நாங்கள் இந்த 2 டோசஸும் எல்லாரும் 2 டோசஸும் எடுத்தால்தான் நாங்கள் இந்த 4வது அலையை அவாய்ட் பண்ண முடியும். Thank you so much once again, Dr. Kannavela. Thank you for joining. இப்போ நாங்கள் பார்த்தோம் டாக்டர் கனவேலா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தா இது வந்து பார்த்து கொண்டிருக்கிற பேரண்ட்ஸுக்கும் ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொன்ன விடயங்கள் கொஞ்சம் ரீகேப் பண்ணணுமெண்டா வேக்சினேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தா 4th wave
வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வேக்சின்ஸ் மிகவும் இம்பார்ட்டன்ட். ஸோ 2 வேக்சின்ஸையும் பெற்றுக்கொள்வது இம்பார்ட்டன்ட்னு குறிப்பிட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்துலேருந்து 12 மாதங்கள் மட்டும்தான் இந்த நாங்கள் பெற்றிருக்கின்ற ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் ஃபைசராக இருக்கட்டும் மொடர்னாவாக இருக்கட்டும் வேலை செய்யும் என்று நியூ ரீசர்ச் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் சொல்லியிருந்தார். ஸோ இதில் இருந்து என்னத்தை பற்றி என்ன நாங்கள் அறிந்து கொள்கிறோம் என்றால் 3வது ஒரு டோஸ் போட வேண்டிய அவசியம் வருவதற்கான சான்சஸ் இருக்கின்றது என்றும் டாக்டர் கண்ணவேலா குறிப்பிட்டிருந்தார். இப்போது நாங்கள் பார்க்க போவது ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் டெப்யூட்டி பிரீமியர் கிறிஸ்டின் எலியட் இன்றைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணியிருந்தா காலிங்வுட் ஜெனரல் அண்ட் மெரின் ஹாஸ்பிட்டலை பற்றி. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு $15 million வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட போகின்றது. இது வந்து எதற்காக என்று பார்த்தோம் என்றால் ரீடெவலப்மெண்ட்டுக்காக. இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த காசை வச்சு இவையில் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கின்ற ஃபெசிலிட்டிஸை வந்து ரெனோவேட் பண்ணுவதற்காகவும் மற்றும் இன்பேஷண்ட் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு அண்ட் கீ சர்வீஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கு சச் ஆஸ் இன்டென்சிவ் கேர் யூனிட் அது போன்ற விடயங்களை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கு இந்த $15 million இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போக போகின்றது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக $1.9 million வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ரிசீவ் பண்ணும். எதற்காக என்று பார்த்தோம் என்றால் கோவிட் சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த மணி செலவிடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் டெப்யூட்டி பிரீமியர் கிறிஸ்டின் எலியட்டுக்கு நிறைய கேள்விகள் வந்துச்சு வேக்சினேஷனை பற்றியும் வேக்சினேஷன் பாஸ்போர்ட்ஸை பற்றியும். இப்போ குபெக்கில் பார்த்தோம்னா வேக்சினேஷன் பாஸ்போர்ட்டை வந்து கொண்டு வரப்போகின்றார்கள் செப்டம்பர் 1 அப்போ வந்து ஒன்டாரியோவில் இப்படி ஒன்று நீங்கள் கொண்டு வர போகின்றீங்களா என்று கேட்ட வேணும். இதற்கு சொன்ன விடயம் என்னென்றால் பிரீமியர் டாக்டர் இந்த கவர்மெண்ட் ஒன்டாரியோ கவர்மெண்ட் இப்போதைக்கு வந்து அப்படி ஒன்றும் கொண்டு வருவதில் வந்து நாட்டம் இல்லை. அவையில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து வேக்சினேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுல மட்டும்தான். அண்ட் அப்படி கொண்டு வந்தால் சொசைட்டியை வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணப்படும் என்றும் பிரீமியர் டாக்டர் கருதுகின்றார். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டின் எலியட் சொல்லியிருந்தால் ஏற்கனவே எலக்ட்ரானிக் வேக்சின் ரிசீப்ட் வந்து எல்லாருக்கும் கொடுக்குது. ஸோ நீங்கள் வேக்சின்ஸை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேக்சின்ஸை பெற்றுக்கொண்ட அப்புறம் 50 minutes வெயிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு வேக்சினேஷன் ரிசீப்ட் வந்து தருவிடும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டால் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆனால் அதுக்கு வந்து கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லணுமெண்டா அதை வந்து டூப்ளிகேட் பண்ணுறது ஈஸி. ஸோ வேக்சின்ஸ் போடாதாக்களும் அதை டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் என்று. ஸோ இப்படி கருத்து வேறுபாடுகள் கண்டினியூ பண்ணிக்கொண்டே இருக்கின்றது. இப்போது நாங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் டெப்யூட்டி பிரீமியர் கிறிஸ்டின் எலியட் சொல்லிய விடயங்களை பார்க்கலாம். Now, long before any of us had heard of COVID-19, remember those days? I barely can at this point. But our government did make a commitment to end hallway healthcare and to build a modern, connected healthcare system that focuses on the needs of patients and families. An important part of that commitment, of course, is ensuring that our hospitals have the resources that they need to deliver high quality care and equipping them to respond to any scenario. As your community continues to grow, your local hospital will need more capacity and modern technology to support high quality patient care. That's why I am very pleased to announce that our government is investing over $15 million to support the planning and design of a redeveloped Collingwood General and Marine Hospital. This is great news. Over the course of the project, the current hospital will be expanded and upgraded with modern facilities to replace existing aged infrastructure, improve access to high quality care, and of course end hallway health care. The project is proposed to include the expansion of key areas such as intensive care, inpatient care, and the operating suite to increase capacity for more patients and their families. And by expanding the current site, we will be able to maximize existing infrastructure during the initial development and prioritize departments that require immediate upgrades through new construction. Your communities can look forward to a modern hospital that will serve Collingwood and the surrounding area for generations to come. Well, I would say there's a mixture of views on that particular subject, and we are not mandating vaccines for anyone, although we strongly encourage
people to take the vaccine. That is a significant protection for you, for your loved ones, and for your community. So that's a position that we're taking. However, we know that many hospitals have already put in place measures to ensure that for those healthcare workers that do not receive the vaccines, that they will be tested on a very regular basis to make sure that they are healthy and that their entry into the hospital or wherever their place of work is, if it's a long-term care home, won't jeopardize the residents. So hospitals are already dealing with that, but we aren't proposing to make it mandatory. Well, there is already the certificate that people receive indicating that they've had 2 doses and they're considered to be fully vaccinated. That is something that some businesses are requiring for some of their workers, some restaurants. Others can do that if they wish to do so, and that is something that we are encouraging people to do, of course. We've also changed some of our reporting starting today, which indicates both the number of cases that are out there, but also the number of people that are hospitalized and the number of people that are in ICUs, and showing whether they're vaccinated or non-vaccinated. The vast majority of cases, it's people who are not vaccinated. So I think that it speaks for itself, the need for people to be vaccinated to protect themselves and their family and their whole community. That's how we reach that immunity that we're all looking for, and that's how we defeat the Delta variant as well. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:37 PM அண்ட் டொரண்டோ வெதர் 27 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. எங்களுடைய ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து அவர்களுடைய பிஸ்னஸ் சென்டர் கிராண்ட் ஓப்பனிங் நடைபெற இருக்கின்றது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. அதை நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இப்போது பார்க்க போவது ஒன்டாரியோ லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸை பற்றித்தான். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கோவிட் சுச்சுவேஷனால் கூடவே இம்பேக்ட் பண்ணப்பட்டது இந்த லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் தான். இப்போ வந்து லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் அசோசியேஷன் வந்து கேட்டுக்கொண்டு வாழணும் ஒன்டாரியோ கவர்மெண்ட்டிட்ட, நீங்கள் வந்து கோவிட் வேக்சின்ஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் பெற்றுக்கொள்வதை மேண்டட்டோரி ஆக்குங்க உண்டு. இதற்கு சில ரீசன்ஸ் இருக்கின்றது. என்னவென்றால், முதலாவது ரீசன் என்னென்னா, மேக்கிங் வேக்சின்ஸை வந்து மேண்டட்டோரி ஆக்குறது வந்து இந்த லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் இருப்பவர்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெசிடென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். இரண்டாவது ரீசன் என்ன பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு லாங் டேர்ம் கேர் ஹோமில் மட்டும் நீங்கள் வந்து எல்லோருமே கோவிட் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு ரூல் கொண்டு வரத்துக்கும் ப்ராவின்ஸ் வைட்டாக கொண்டு வரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏனெண்டா ஒரு லாங் டேர்ம் கேர் ஹோம் மட்டும் கொண்டு வந்தால் அதில் வேலை செய்பவர்கள் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் இந்த ரூல் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து மாறலாம். ஸோ இதனால் வந்து ஸ்டாஃபை வந்து லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கின்றது. ப்ராவின்ஸ் வைடாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு விடயமும் நடைபெறாது என்றும் கருதப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து மேண்டட்டோரி வேக்சின்ஸை வந்து மேண்டட்டோரி ஆக்குறது எதற்காக என்று பார்த்தோம்னா, டெல்டா வேரியன்ட் ஹை ரிஸ்க்கை இம்போஸ் பண்ணுது ஆக்களுக்கு, கம்யூனிட்டிஸுக்கு. ஸோ இதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஒன்டாரியோ லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் அசோசியேஷன் இன்னும் ஒன்று கேட்டிருக்கணும். அது என்னென்னு பார்த்தோம்னா, சயின்டிஃபிக் பார்ட்னர்ஸ்கிட்ட கேட்டிருக்கோம், நீங்கள் வந்து இந்த கோவிட் வேக்சின்ஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. பூஸ்டர் ஷாட்ஸ் வந்து லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் வேலை செய்கிற ஆட்களுக்கும் சரி, இல்லாட்டிக்கு அங்கே வசிப்பவர்களுக்கும் சரி போடுவதற்கான தேவை உண்டா? அப்படி போட்டால் வந்து நாங்கள் 4th வேவை எலிமினேட் பண்ணுறது இல்லாட்டிக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா என்று இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, ரீசர்ச் பண்ணுங்க என்று கேட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோம்னா, ப்ராவின்ஸில் வந்து ஒருத்தர் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரியே வேக்சின்ஸை போட்டுக்கொள்ளணுன்ற ஒரு மேண்டட்டோரி இல்லை. ஆனால்
வேக்சின்ஸை போட்டுக்கொள்ளாதவர்களுக்கும் மற்றும் அவர்கள் வேக்சின் ஸ்டாட்டஸை வந்து தெரிவிக்க விரும்பாதவர்களுக்கும் they have to undergo education மாதிரி ஒரு classes மாதிரி undergo பண்ணணும். இது என்னென்னு பார்த்தோம்னா immunization education. இது ஏன் வேக்சினேஷன் இம்பார்ட்டன்ட் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதனால வேக்சினேஷன் ரேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணப்படும் என்றும் கருதப்படுகின்றது. பிரீமியர் டாக்ஃபோர்ட் இதை பற்றி என்ன சொல்கின்றார் என்றால் அவர் தீர்மானமாக தான் இருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார் ஒரு இடத்துலையும் வேக்சின்ஸை வந்து மேண்டேட் பண்ண மாட்டார் என்று சொல்லியிருக்கின்றார். இது லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸாக இருக்கட்டும், வேறு இடங்களாக இருக்கட்டும், ஒரு இடத்துலையும் மேண்டட்டோரியாக இருக்காது. ஆனால் இப்போ லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் வேலை செய்பவர்கள் வந்து அன்வேக்சினேட்டடாக இருந்தால் அவர்கள் வந்து கோவிட் டெஸ்ட்டை வேலைக்கு வாரத்துக்கு முன்னுக்கு எடுக்கணும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஸோ இதனால் வந்து ஸ்ப்ரெட் ரெடியூஸ் பண்ணலாம் என்றும் சொல்லியிருக்கின்றார். இதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் பார்க்க போவது ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கிரண் மோர் வந்து எங்களுடன் கோவிட் அப்டேட் பற்றி ஷேர் பண்ணியிருக்கின்றார். இப்போ நாங்கள் ஒன்டாரியோவில் எவ்வளோ கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு என்று பார்த்தோம் என்றால் 321 நியூ கோவிட் கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தோடு 2 டெத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் எங்களோட கோவிட் கேசஸ் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் 5 நாளாக 300க்கும் மேற்பட்ட கோவிட் கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அண்ட் இப்போ வந்து புதுசாக ஒன்டாரியோவில் எப்படி கோவிட் இருக்கின்றது என்று ரிப்போர்ட் வெளியிடும் போது வேக்சினேட்டட் அண்ட் அன்வேக்சினேட்டட் என்று 2 விதமாக பிரித்து எங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து இந்த 321 நியூ கேசஸ் that was recorded today இதில் பார்த்தோம்னா 267 நியூ கேசஸ் வந்து அன்வேக்சினேட்டான ஆட்களில் தான் பெற்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி 52 கேசஸ் பார்ஷலி வேக்சினேட்டட். ஸோ ஒரு வேக்சின்ஸ் பெற்றவர்கள் பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணியிருக்கின்றன கோவிட்டுக்கு. அதே மாதிரி 78 கேசஸ் ஃபுல்லி வேக்சினேட்டட் ஆனாக்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கணும் பாசிட்டிவாக கோவிட்டுக்கு. ஆனால் இப்போ நாங்கள் மொத்தமாக பார்த்தோம்னா 80% ஆன கோவிட் கேசஸ் வந்து அன்வேக்சினேட்டட் இல்லாட்டிக்கு பார்ஷலி வேக்சினேட் ஆன ஆக்களுக்கு தான் அவர்கள் கோவிட்டை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் இருக்கணும்னு பார்த்தோம்னா 28 ஆனாக்கள் unvaccinated, 20 ஆக்கள் partially vaccinated and 13 fully vaccinated ஆனாக்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் கோவிட்டால் இருக்கின்றார்கள். ஸோ due to COVID. அண்ட் ஐசியூவில் கோவிட் காரணமாக 9 unvaccinated ஆனாக்கள் இருக்கின்றார்கள், 4 partially vaccinated and 3 fully vaccinated ஆனாக்கள் கோவிட்டால் ஐசியூவில் இருக்கின்றார்கள். இதை பற்றி ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கிரண் மோர் வந்து எங்களுடன் சொல்லியிருக்கின்றார். பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நடைபெறும், அதாவது 2 வேக்சின்ஸை பெற்றாலும் கோவிட் வரதுக்கு சான்ஸ் இருக்கின்றது. ஆனால் அந்த சான்ஸ் வந்து மிகவும் குறைவு. அண்ட் உங்களுக்கு கோவிட் வந்தாலும் அது வெரி மைல்டாக தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இப்போ யோர்க் ரீஜனில் இருக்கிற டாப் டாக்டர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால் யூத் பிலோ 18 years old, ஸோ 12 வயசுக்கு குறைவான சில்ட்ரன் அண்ட் யூத் வந்து அவர்கள் வந்து கோவிட்டை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஏனென்று பார்த்தோம் என்றால் அவர்களுடைய பேரண்ட்ஸ் அன்வேக்சினேட்டாக இருக்கின்றார்கள். ஸோ அன்வேக்சினேட்டட் பேரண்ட்ஸில் இருந்து அவர்களுக்கு கோவிட் தொற்று வந்திருக்கின்றது. அதே மாதிரி 12 வயசுல இருந்து 17 வயசுக்கு ஆன பிள்ளைகளுக்கும் 18 இருந்து 29 years of age ஆன அடல்ட்ஸுக்கும் வேக்சினேட் ரேட் வந்து குறைவாகவே இருக்கின்றது compared to older people. இப்போ நாங்கள் 63% ஆஃப் கேசஸ் வந்து 29 வயசுக்கு குறைவான ஆக்களிடம் தான் கோவிட் பெற்றிருக்கின்றார்கள். அது மாதிரி இப்போ ஒன்டாரியோவில் ஃபுல்லி பார்த்தோம்னா எப்படி இருக்கின்றது கோவிட் வேக்சினேஷன் என்று 81% ஆஃப் அடல்ட்ஸ் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வேக்சின்ஸை அட்லீஸ்ட் 1 டோஸையாவது பெற்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி 73.4% ஆன அவர்கள் 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். இதை பற்றி ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கிரண் சொல்லிய விடயங்களை பார்க்கலாம். Today there are 321 new cases of COVID-19 in Ontario. There are 100 people in hospital and 109 in the intensive care unit due to COVID-related critical illness. I'm sorry to report that there have been 2 more deaths. A total of 16,479 tests were processed yesterday with a positivity rate of 1.7%. Over the past week,
we've experienced a slow and steady rise in daily new cases of COVID-19, and Ontarians should expect to see a continued increase as we enter the fall. This is not a cause for panic. Our case rates will fluctuate over time, and we can anticipate that they'll continue to go up. But it is our collective responsibility to avoid a sudden acceleration in cases by getting fully immunized. It is never too late to be immunized. The province's vaccine rollout, which has resulted in one of the highest vaccination rates in the world, is having an impact and is protecting Ontario against more severe cases of COVID-19, hospitalizations, and death. Already, 81% of Ontarians aged 12 and over have received their first dose of a COVID-19 vaccine, and we are around 3% away from meeting our second dose target of 75%. We've almost administered 20 million doses in Ontario. As our rollout continues to edge forward, we need those who remain unvaccinated to step up. Our most recent data shows that people who are unvaccinated are approximately 8 times more likely to get infected with COVID-19 compared to fully vaccinated individuals. Unvaccinated adults 60 years of age and older are approximately 15 times more likely to be hospitalized due to COVID-19 compared to those fully vaccinated. So if you haven't rolled up your sleeve to get your shot, now is the time as we head into the fall. This is especially critical for our college, our university-age Ontarians, anyone aged 20 to 39 years of age, who have lower rates of vaccination and account for the majority of new cases on a daily basis across Ontario. Welcome back. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது Good Evening Canada. Right now, Toronto time 9:47 p.m. இப்போது நாங்கள் பார்க்க போவது கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் mRNA தடுப்பூசியின் உற்பத்தியை மொடர்னா கனடாவில் ஆரம்பிக்க உள்ளது. இதற்கான உற்பத்தி தொழிற்சாலையை கனடாவில் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கனேடிய அரசாங்கத்துடன் மொடர்னா கையெழுத்திட்டுள்ளது. கோவிட் உள்ளிட்ட சுவாச தொற்றுக்களை எதிர்த்து போராடுவதற்கான தடுப்பூசிகளின் விநியோகத்தை அதிகரிக்க விரும்புவதால் mRNA தடுப்பூசிகளின் உள்நாட்டு உற்பத்தியை ஆரம்பிக்க கனேடிய அரசாங்கத்துடன் ஒப்புக்கொண்டதாக மொடர்னா என்று தெரிவித்துள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் கனடாவில் ஒரு mRNA தடுப்பூசி உற்பத்தி தொழிற்சாலையை நிறுவுவதோடு அதன் மேம்பாட்டு இயந்திரத்தை செயல்படுத்தவும் முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. mRNA தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட மொடர்னாவின் கோவிட் தடுப்பூசி ஏற்கனவே கனடா தவிர அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. கனடா முழுவதும் குறைந்த தடுப்பூசி பெற்றவர்களின் விகிதங்கள் ஆல்பர்டா, மனிடோபாவில் உள்ள பகுதிகளில் பதிவாகியுள்ளன. கனடா டெல்டா மாறுபாட்டினால் ஏற்படும் 4வது அலையின் ஆரம்பத்தில் உள்ள நிலையில் அதன் தீவிரம் தடுப்பூசி பெறுவதை பொறுத்தது என சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். கனடாவின் தடுப்பூசி பெற்றவர்களின் விகிதங்கள் உலகளாவிய ரீதியில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கனடாவின் குறைந்த தடுப்பூசி பெற்றவர்களின் விகிதங்கள் பிரேரிஸ் மாகாணங்களில் பதிவாகியுள்ளது. ஏறக்குறைய 6 மில்லியன் கனேடியர்கள் இதுவரை தடுப்பூசி போடவில்லை என தரவுகள் தெரிவிக்கிறது. இன்று மாலை வரை 12 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 81.4% குறைந்தபட்சம் ஒரு கோவிட் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். அதேவேளை 70.3% கனேடியர்கள் முழுமையாக தடுப்பூசியை பெற்றுள்ளனர். கோவிட் தொற்றின் ஆரம்பத்தில் இருந்து கனடாவில் 1.4 மில்லியன் தொற்றுகளும் 26,678 மரணங்களும் பதிவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
முதல் குடியின வதிவிட பாடசாலைகளின் தேடல்களுக்கு அதிக நிதியுதவி வழங்கப்படும் என கனேடிய அரசு உறுதியளிக்கிறது. இதற்காக மத்திய அரசு இன்று கூடுதலாக $321 மில்லியன் செலவிட இருப்பதாக அறிவித்தது. சுதேச சேவைகள் அமைச்சர் மார்க் மில்லர், பூர்வீக உறவுகளின் அமைச்சர் கேரோலின் பெனட் ஆகியோர் இணைந்து இன்று இந்த அறிவித்தலை மேற்கொண்டனர். முதல் குடியின பாடசாலைகளின் தேடல்களுக்கும் பழங்குடி சமூகங்களை இந்த தேடலை தொடர்வதற்கும் இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த விடயம் குறித்த புதிய சட்ட நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்காக ஒரு சிறப்பு உரையாசிரியரை பெயரிடவும் திட்டமிட்டுள்ளதாகவும் ஒரு தேசிய நினைவுச் சின்னத்தை உருவாக்குவதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கியூபெக் மாகாணத்தின் கோவிட் தடுப்பூசி கடவுச்சீட்டு திட்டம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ளது. மாகாண சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் டியூப் இன்று இதனை அறிவித்தார். தொற்றின் அதிகரிப்புக்கு மத்தியிலும் 4வது அலை குறித்த அச்சத்தின் மத்தியிலும் மாகாணத்தின் தடுப்பூசி கடவுச்சீட்டு திட்டத்தின் விவரங்களை அமைச்சர் இன்று வெளியிட்டார். மாகாணம் முழுவதும் உடல் பயிற்சி நிலையங்கள், உணவகங்கள், விழாக்கள், நிகழ்வுகள் நடைபெறும் இடங்களில் இந்த கடவுச்சீட்டு திட்டம் ஆரம்பிக்க உள்ளது. தடுப்பூசி கடவுச்சீட்டு அத்தியாவசியமற்ற சேவைகளை அணுக மட்டுமே பயன்படுத்தப்படும். ஆனாலும் சில்லறை கடைகளுக்கு இது தேவையில்லை என அமைச்சர் டியூப் அறிவித்தார். இதேவேளை போலியான தடுப்பூசி கடவுச்சீட்டை பெறுவதற்காக ஒருவர் தடுப்பூசி சுகாதார பணியாளருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற சம்பவம் குறித்து மான்ட்ரியால் சுகாதார அதிகாரிகள் இன்று தகவல் வெளியிட்டுள்ளனர். 2022 பெய்ஜிங் ஒலிம்பிக்கை புறக்கணிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் எர்னோ டூல் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். நேற்று சீன நீதிமன்றம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கனேடியருக்கு மரண தண்டனையை உறுதி செய்த நிலையில் இன்று இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் நேற்றிரவு கனேடியரான ராபர்ட் ஷெல்பர்க் என்பவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அவருக்கு 15 ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் மறு விசாரணைக்கு பிறகு அது 2019 ஜனவரியில் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் கனடா ஒலிம்பிக்கை புறக்கணிப்பது குறித்து கருத்தில் கொள்ள வேண்டும் என ஓட்டூல் வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் சிங்ஜியாங் பிராந்தியத்தில் உய்குர் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை பிரச்சாரத்திற்கு சீனா பொறுப்பேற்க வேண்டும் எனவும் ஓட்டூல் சுட்டிக்காட்டினார். கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நேரடி பயணிகள் விமான சேவைக்கான தடை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் போக்குவரத்து அமைச்சர் அமர் அல்கப்ரா நேற்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். செப்டம்பர் 21, 2021 வரை இந்த தடையை நீடிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த தடை முதலில் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அன்று அமல்படுத்தப்பட்டது. பின்னர் இந்த தடையை மாதாந்தம் அரசாங்கம் நீடித்து வந்துள்ளது. சரக்கு விமானங்களுக்கும் இந்த தடை பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என மனிடோபாவின் முதல்வர் அறிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் குழு கூட்டத்தை தொடர்ந்து முதல்வர் பிரைம் பாலிஸ்டர் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். ஒரு புதிய தலைவரும் முதல்வரும் எங்கள் மாகாணத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டிய நேரம் இது என நம்புவதாக பாலிஸ்டர் கூறினார். அதன்படி மனிடோபாவின் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவர் அடுத்த தேர்தலுக்கு கட்சியை வழிநடத்துவார் எனவும் பாலிஸ்டர் கூறினார். பாலிஸ்டர் 2012 புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமையை வென்றார். பின்னர் 2016 மனிடோபாவின் 22வது முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2019 மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா.
வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது நாங்கள் பார்க்க போவது நாணய மாற்று வீதம் எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 183.50 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:55 PM. இப்போது நாங்கள் பார்க்க போவது கலையரங்கம் தான். இதில் ஒரு அழகான கவர் சாங் பார்க்க போகின்றோம் பை வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சன். பார்க்கலாம்.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது ஒரு அழகான பாடல் வைஷ்ணவி சுரஞ்சன் பாடியதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இப்போது பார்க்க போகின்றது வெதர் தான். அதற்கு முன்னுக்கு கேஸ் ப்ரைஸ் பற்றி தான் பார்க்க போகின்றோம். கேஸ் ப்ரைஸ் பற்றி எல்லோருமே எவ்ரிடே யூஸ் பண்ணுற ஒரு விடயம் தான். இப்போ வந்து கேஸ் ப்ரைஸ் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் 1.39 சென்ட்ஸாக இருக்கின்றது per liter in கனடா. கோவிட் சுச்சுவேஷனால் அதுவும் டெல்டா வேரியன்ட் வந்து அதில் கேசஸ் கூடிக்கொண்டு போனால் இப்படியே ப்ரைஸஸ் இருக்கும். பட் கேசஸ் வந்து குறைந்தால் கேஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்கின்றது. ஏனென்றால் டிமாண்ட் அதிகமாக இருக்கின்றது என்று கருதப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து இப்போது பார்க்க போவது வெதர். டொரண்டோவில் வந்து ஹார்டஸ்ட் அண்ட் ஹியூமிட் வீக்காக இருக்க போகின்றது இந்த கிழமை. இப்போது பார்த்தோம் என்றால் 40 டிகிரி செல்சியஸாக உணரப்படும் என்றும் கருதப்படுகின்றது இந்த ரெண்டு இன்றைக்கும் மற்றும் வரும் நாட்களிலும் என்றும் கருதப்படுகின்றது. அண்ட் தண்டர் ஸ்டோர்முக்கான சான்சஸும் இருக்கின்றது. மற்ற இடங்களிலும் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கலாம் வெதர். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இவ்வளவு நேரமாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.